ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெல்லா ட்ரேடர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோட ஃபுல் இன்டெப்த்தான ஒரு வீடியோ தான் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட ஒரு கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ட்ரேடிங் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, இது ப்ராபபிலிட்டி படி நடக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறத ஒரு இன்டெப்த்தாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்துமே மார்க்கெட்டில் கொஞ்சம் வின் பண்ணாமல் ப்ராஃபிட்டபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கான வின் ரேட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆர்ஆரோட இம்பார்ட்டன்ஸும் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ரிலேஷன் பிட்வீன் வின் ரேட் அண்ட் ரிஸ்க் டு ரிவார்ட், த கீ டு பி ப்ராஃபிட்டபிள் இன் ட்ரேடிங். ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் வின் ரேட்? ரெண்டையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக என்னென்னு பார்த்துடலாம். அப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். வின் ரேட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேட்ஸ் தட் எண்ட் இன் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் டோட்டல் ட்ரேட்ஸ் டேக்கன். மொத்தமாக எத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்களோ அத்தனை ட்ரேடில் எத்தனை ட்ரேட் வின் பண்ணியிருக்கீங்களோ அதான் உங்கள் வின் ரேட்டு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 60 ட்ரேட் ஜெயிக்கிறீங்கன்னா அந்த 60 தான் உங்கள் வின் ரேட். 60 ட்ரேட் ஜெயிக்கிறீங்கன்னா 60% உங்களுக்கு வின் ரேட் இருக்குது 100 ட்ரேடில். இப்போ வந்து 40 ட்ரேட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க, 40% உங்கள் லூஸ் ட்ரேட். இப்போது இதை வந்து எப்படி நம்ம ஆர்ஆரோட கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடிங்கில் இருக்கிறதுங்கிறதான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. வாட் இஸ் வின் ரேட்டுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. வின் ரேட்னா வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் டோட்டலாக எடுக்கிற ட்ரேட்லேருந்து எத்தனை ட்ரேட் ஜெயிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வின் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். வாட் இஸ் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ? ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோனா மெஷர் ஹவு மச் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட், அதாவது ஒரு ட்ரேடில் எவ்வளோ ரிஸ்க் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ ரிஸ்க் பண்ணுறோம், ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இதுக்கும் நம்மளோட வின் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஓகே, அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்துலாம். ஹவு மச் யூ லூஸ் வென் யூ ஆர் ராங் அண்ட் யுவர் கெயின் வென் யூ ஆர் ரைட். எவ்வளோ நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க ஒரு ட்ரேடுக்கு, உங்கள் ட்ரேட் தப்பாக போகும்போது எவ்வளோ நீங்கள் கெயின் பண்ணுறீங்க எப்போல்லாம் உங்கள் ட்ரேட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேம், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ராபபிலிட்டி படி நடக்கிற ஒரு கேம் தான் இது, ஒரு பிஸ்னஸ் தான் இது. இதை வந்து யாருமே 100% இதில் எப்போதுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமானா கிடையாது. 90% வின் ரேட் இருக்க ட்ரேடரும் அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அந்த ட்ரேட் ஜெயிக்குமா தோக்குமாங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. ஸோ எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ தோக்க தான் செய்வோம். ஸோ அந்த ட்ரேடுக்கு நம்ம இவ்வளோ தான் லூஸ் பண்ணணும், அந்த ட்ரேடுக்கு இவ்வளோ தான் கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த ட்ரேடுக்குள்ளே இறங்கணும். ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இதுதான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1:3 ஆர்ஆர் வைக்கிறேன்னா, இப்போது 1:3னா 1% ரிஸ்க் வச்சு 3% ப்ராஃபிட் டார்கெட்டாக வைக்கிறது. இதுதான் 1:3. இது வந்து பேஸ் லெவலாக சொல்லியிருக்கேன். இன்டெப்த்தாக வர பாயிண்ட்ஸ்லாம் 1 by 1 பார்க்கலாம். ரிலேஷன் பிட்வீன் ஆர்ஆர் அண்ட் வின் ரேட். திஸ் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்ஆர் அண்ட் வின் ரேட். எப்படின்னா, நீங்கள் 1:1 வைக்கிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் ஜெயிப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு 1:3 ஒரு ட்ரேடில் வைக்கும்போது அந்த ட்ரேட் ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்குது. 1:2 வரையும் போயிட்டு கூட ரிவர்சல் ஆகும். பட் 1:1 வச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் மேலே போயிட்டு டார்கெட்டை அடிச்சிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வின் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு பக்கத்துலேயே டார்கெட் இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட்லேயே டக்குன்னு உங்களுக்கு டார்கெட் அடிச்சிடும். பட் ஆனால் என்னென்னா, லூசிங் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அந்த லூசிங் ஸ்ட்ரைக்லேருந்து உங்களால் வெளிலே வர முடியாது. உங்கள் வின் ரேட் ஹையாக இருக்கும், ஏன்னா உங்கள் டார்கெட் சின்னதுன்னா மார்க்கெட் அது ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த டார்கெட். அதனால தான் உங்களுக்கு டார்கெட் ஈஸியாக அடிக்குது, அதனால தான் உங்கள் வின் ரேட் ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லோவர் ஆர்ஆர் ஹையர் வின் ரேட். இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம டார்கெட் 1:3 1:4 1:5 அந்த மாதிரி வைப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் எப்போதுமே நம்ம டார்கெட் அடிக்குமானா கிடையாது. 10 ட்ரேடு எடுக்கிறோன்னா 4 ட்ரேடு 5 ட்ரேடு தான் அடிக்கும். ஆனால் அந்த 5 ட்ரேடு ஜெயிச்சு 5 ட்ரேடு தோக்குறோம்ல, அந்த 5 ட்ரேட்லேயே நம்ம அக்கௌண்ட் ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம். எக்ஸாம்பிளுக்கு 1:3 வச்சுக்கலாம். என்னோடய வின் ரேட் 50% வச்சுக்கலாம், 1:3 வச்சுக்கலாம். ஆர்ஆர் 1:3 வைக்கும்போது ஒரு ட்ரேடுக்கு நான் 3% கெயின் பண்ணுறேன், லூஸ் பண்ணால் 1% லூஸ் பண்ணுறேன். 3% கெயின் பண்ணும்போது 3 5 ஆர் 15% நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். -1 போனால் 5 ட்ரேடுக்கு 5% போயிடுச்சு, பேலன்ஸ் 10% இருக்குது. டோட்டல் எண்ட் ஆஃப் த 10 ட்ரேட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் 10% கெயினில் இருப்பேன்.
ஸோ இதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஹையர் ஆர்ஆர் லோவர் வின் ரேட் இருக்க ஸ்ட்ராட்டஜியே யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see the RR and win rate to be profitable. நம்ம மினிமம் வேல்யூ பற்றி பேசுகிறோம். நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னா உங்களுக்கு வந்து அதிகபட்ச ஆர்ஆர் அதிகபட்ச வின் ரேட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மினிமமாக 1:2 50% வின் ரேட் இருந்தாலே ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1:2 வச்சுக்கலாம். 1:2 வச்சு 33% உங்களுக்கு வின் ரேட் இருந்தாலே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ப்ராஃபிட்டபுளாக இல்லாட்டியுமே அக்கௌண்ட் பிரேக் ஈவனில் இருக்கும். எண்ட் ஆஃப் த 10 ட்ரேட்ஸ், எண்ட் ஆஃப் த 100 ட்ரேட்ஸ் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் எடுத்துருக்கணும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி கண்ணா பின்னாடி எமோஷனல் ட்ரேடோ எப்படி சொல்கிறது ட்ரேடோ பண்ணிட்டு எனக்கு வரல வின் ரேட் கரெக்டாக இல்லை, ப்ராஃபிட்டபுளாக இல்லை, ஆர்ஆர் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. பிகாஸ் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த ட்ரேட் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 1:3 25% வின் ரேட் இதுவுமே ப்ராஃபிட்டபுள் இல்லாட்டியுமே பிரேக் ஈவனில் இருக்கும். எண்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ்னால் நான் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ட்ரேடுக்குமே வின் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு வின் ரேட் இருக்கும், 11 ட்ரேடில் ஒரு வின் ரேட் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரேடுமே நியூ, எல்லா ட்ரேடுமே நியூ, எந்த ட்ரேடுமே 100% வின் ஆக போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி ஒரு பீரியட் எடுத்து அந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து இந்த வின் ரேட்டே கால்குலேட் பண்ணணும். ஒரு 6 மந்த்ஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, 6 மந்த்தாக உங்களோட வின் ரேட் எடுத்து அப்படியே ஆவரேஜ் போடுங்க. ஆவரேஜ் போட்டால் உங்களோட வின் ரேட் என்னென்னு தெரிஞ்சிடும். அந்த வின் ரேட்டை நீங்கள் பேஸாக வச்சு அதை நீங்கள் ஆர்ஆராக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அப்படி தான் இது ஒர்க் ஆகும். 17% தான் உங்களுக்கு வின் ரேட் இருக்குன்னா நீங்கள் 1:5 வச்சிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. 17%லாம் யாருக்குமே மோஸ்ட்லி போகாது. மோஸ்ட்லி யாருக்குமே போகாது. மினிமம் வின் ரேட் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். நோ அபவுட் யூ அண்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படிப்பட்ட ட்ரேடருங்கிறத ஏற்ற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டே ட்ரேடர்னால் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி வச்சுக்கணும். ஸ்கேல்பர்னால் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடர்னால் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் வின் ரேட். ஸ்கேல்பருக்கு வின் ரேட் அதிகமாக இருக்கும், டே ட்ரேடருக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு டே ட்ரேடரும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஸ்கேல்பருக்கு டார்கெட் கம்மியாக இருக்கும், பெருசாக வைக்க மாட்டாங்க. டே ட்ரேடர் ஸ்விங் ட்ரேடர் மாதிரி டார்கெட்ஸ் வந்து பெருசாக வைக்க மாட்டாங்க. 1:2 1:3 அதுக்குள்ளே தான் வைப்பாங்க. 1:3 அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ ஈஸி டார்கெட்ஸ்னால அவங்களுக்கு வின் ரேட் அதிகமாக இருக்கும். ஸ்கேல்பர்ஸ்லாம் மோஸ்ட்லி 1:3 கூட போக மாட்டாங்க, 1:1 1:2 தான். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வின் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் வால்டிலிட்டி செஷன் விட்டு செஷன் மாறும்போது வின் ரேட் கொஞ்சம் குறையும் லிக்விடிட்டினால. அதே மாதிரி இது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே கரெக்டாக இருக்குமானா அதையும் சொல்ல முடியாது. ஈச் ட்ரேடருக்குமே இது மாறும். பிகாஸ் ஒவ்வொரு ட்ரேடர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களால் எமோஷனல் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு மாதிரி மாறும். எமோஷனல் ட்ரேடே பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒருத்தவங்களுக்கு மாறும். இன்ட்ராடே ட்ரேடர்னால் இவ்வளோ தான் இருக்கும், ஸ்கேல்பர்னால் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்மளை கரெக்டாக சொல்லிட முடியாது. ஆனால் ஓவரால் ஆவரேஜ் இப்படி தான் இருக்கும். ஸ்கேல்பருக்கு வின் ரேட் அதிகமாக தான் இருக்கும், டே ட்ரேடருக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஃபார் செல்ஃப் லேர்னிங், ட்ராக் யுவர் பர்ஃபார்மன்ஸ், பேக் டெஸ்ட் த ஸ்ட்ராட்டஜி, ஜேர்னல் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட். உங்களை சொன்னால் அதே தான். உங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து வின் ரேட்டையும் ஆர்ஆரையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அப்படி வின் ரேட் தெரிஞ்சுக்கணுனாலே உங்களுக்கு 3 months to 4 months அதிகபட்சம் 6 months கூட ஆகலாம். நீங்கள் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா, கரெக்டாக ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. எமோஷனல் ட்ரேடும் ஓவர் ட்ரேடிங்கும் நடுவில் எப்போதுமே பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது கரெக்டான வின் ரேட்டாகவே வராது. ரொம்ப ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாகிடும், உங்களோட வின் ரேட்டு எக்குத்தப்பாகிடும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணும்போது வர சிக்னல்ஸை வச்சு நீங்கள் உங்களோட வின் ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆவரேஜ் போட்டு ட்ராக் யுவர் பர்ஃபார்மன்ஸ்னால் அதை தான் சொல்ல வரேன். ஒரு 6 மாதம் டேட்டா வச்சு நீங்கள் உங்கள் வின் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆர்ஆரை செட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. நீங்கள் பேக் டெஸ்ட் த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அதுதான். இது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ்குள்ளே அந்த ஸ்டேஜுக்குள்ளே 6 month லேர்னிங் சொன்னால அந்த ஸ்டேஜுக்குள்ளே அதுவும் வந்துடும். ஜேர்னல் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட், இதுதான் கீயே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பையுமே ஜேர்னல் பண்ணிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு செகண்ட் ட்ரேடில் பண்ணக்கூடாது, அதில் பண்ணுற தப்பு தேர்ட் ட்ரேடில் பண்ணக்கூடாது. நீங்கள் 1000 ட்ரேட் எடுத்தாலும் 1001வது ட்ரேடில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது யாராலுமே இது பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸே பண்ணுவாங்க. அது வந்து தப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த தப்புகளை திருத்திக்கிட்டே தான் இருக்கணும்.
ஸோ யாருமே 100% வின் ரேட் இருக்காது, யாராலையுமே 100% கரெக்டாகவும் இருக்க முடியாது. எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எல்லாமே தப்பு பண்ணுவோம், எல்லாருக்குமே எமோஷன் இருக்கும். 100% எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. ஸோ அதனால் பண்ணுற தப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சு அடுத்த தடவை அந்த தப்பை பண்ண விடாமல் கொஞ்சம் உங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஹை ஆர்ஆர் அண்ட் லோ வின் ரேட். லோ வின் ரேட் இருக்குது, ஹை ஆர்ஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் வின் கவர் மெனி லாசஸ். நீங்கள் வந்து தொடர்ந்து லூசிங் ஸ்ட்ரைக்கில் இருந்தாலும் உங்கள் ஆர்ஆர் ஹையாக இருக்கிறதுனால ஒரு ட்ரேட் நீங்கள் தொடர்ந்து 5 லூசிங் ஸ்ட்ரைக்கில் இருந்து 5% ட்ராடவுனில் இருக்கலாம். ஆனால் ஒரு ட்ரேடே அந்த 5 லூசிங் கவர் பண்ணி மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டை பிரேக் இவனில் கொண்டாந்து வச்சிரும். லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு இதை விட பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோவே பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஹை ஆர்ஆர் லோ வின் ரேட் இருந்தாலும் பரவாயில்ல. லோ வின் ரேட்னா ரொம்ப கீழே போல் ஒரு 35லேருந்து 50க்குள்ளே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் மெனி லூசிங் ஸ்ட்ரைக் மே ஹேப்பன். ஆமாம், அதிகமான ஆர்ஆர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ட்ரேட்ஸ் மேலே நம்ம டார்கெட் வரையும் போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். அது நடக்கும் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈஸியாக வந்து அந்த லூசிங் ஸ்ட்ரைக்லேருந்து வெளில வந்துடலாம். நம்மளோட ஆர்ஆர் ஹையாக இருக்கிறதுனால தொடர்ந்து 6 ட்ரேட் லூஸ் ஆனாலும் 2 ட்ரேட் ஜெயிச்சா போதும், திரும்பி நம்ம பிரேக் இவனுக்கே வந்துடலாம். ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரையும் அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் லோ ஆர்ஆர் ஹை வின் ரேட். லோவர் ஆர் ஹை வின் ரேட்னா இப்போ ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 1:1 1:2 தான் நான் சொல்கிறேன். மோர் வின்ஸ், நிறையா வின் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த மூமெண்ட்லேயே நமக்கு வந்து அந்த டார்கெட்ஸ்லாம் ஈஸியாக அடிச்சிடும், நார்மலாக நடக்கிற மூமெண்ட்ஸ்லேயே. ஆனால் லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு இது வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணாது. இப்போ ட்ராடவுன்ஸுங்கிறது லூசிங் ஸ்ட்ரைக்குங்கிறது எல்லாருக்குமே வரும், எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே வரும். தொடர்ந்து லூஸ் ஆகிறது 1 வீக் 2 வீக்ஸ்லாம் லூசிங் ஸ்ட்ரைக்லாம் வரும். பட் அந்த மாதிரி லூசிங் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது லோ ஆர்ஆர் வச்சு ஹை வின் ரேட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அதுலேருந்து வெளில வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 2% தான் ஜெயிப்பீங்க, ஆனால் வந்து 6 ட்ரேடு 7 ட்ரேடு வந்து தொடர்ந்து லூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4-5 ட்ரேட் ஆகிடும். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேருந்து வெளில வரதுக்கு. ஏன்னா லூசிங் ஸ்ட்ரைக் வந்து லோ ஆர்ஆருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான். நெக்ஸ்ட் போயிடலாம். Key takeaways. Win rate is not constant, it changes for every trade taken. An average 100 trade to fix it. இது வந்து 100 trade to fix itனா நீங்கள் வந்து அதான் 3 மாதம் டைம் 4 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் 100 ட்ரேட்ஸ் எடுத்துருவீங்க. அதுக்குள்ளேயே உங்களோட வின் ரேட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 4 மாதத்தோட ஆவரேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் இஸ் டிஃப்ரெண்ட், தட்ஸ் வை வி மஸ்ட் யூஸ் அ ப்ராப்பர் ஆர்ஆர். அதே தான், நீங்கள் 4 மாதம் 5 மாதம் கழித்து உங்களோட வின் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலுமே அதுக்கடுத்து நீங்கள் எல்லா ட்ரேடுமே ஜெயிச்சிருவீங்க, எல்லா ட்ரேடுமே தோற்றுருவீங்கன்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் இஸ் டிஃப்ரெண்ட். ப்ராப்பராக ஒரு ஆர்ஆர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். எப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட வின் ரேட்டை கண்டுபிடிச்ச உடனே. இஃப் யூ கேன் ஃபாலோ திஸ் வித் டிசிப்ளின் யூ வில் பி ப்ராஃபிட்டபுள். இது கண்டிப்பாக உண்மை. உங்களால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஆகிடுவீங்க. அந்த 4 மாதம் 5 மாதம் டைம் சொல்கிறேன்ல, அந்த 5 மாதம் டயத்தில் நீங்கள் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராப்பரான ட்ரேட்ஸ், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எமோஷனல் ட்ரேட்ஸ் அண்ட் ஓவர் ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ட்ரேட்லாம் எடுக்காமல் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக எடுத்து ஒரு வின் ரேட் ஃபைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ட்ரேடிங் ரிதம் ஃபுல்லாக வந்துடும். ட்ரேடிங் ரிதம் வந்துருச்சுன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ராட்டஜிக்கு வின் ரேட்டுக்கும் ஆர்ஆர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆர்ஆர் ஹெல்ப் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் எப்போதுமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான எல்லா விஷயத்தையும் முன்னாடி சொல்லிட்டேன். ஏன்னா ஆர்ஆரும் வின் ரேட்டும் எப்படி ஒர்க் ஆகுங்கிற விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்து வந்து பிகாஸ் எவ்ரி ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் அண்ட் கர்டைன் வின் ரேட் யூ டு ஃபைண்ட் இட். தட்ஸ் ஆல். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகுங்க மார்க்கெட்டில். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாத ஸ்ட்ராட்டஜினே ஒன்று கிடையாது, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும். நீங்கள் தொடர்ந்து 10 ட்ரேடு எப்படி ஜெயிக்க வாய்ப்பு இல்லையோ அதே மாதிரி தொடர்ந்து 10 ட்ரேடு தோக்கவும் வாய்ப்பு இல்லை. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஜெயிக்கும். நீங்கள் 5 ட்ரேடு ஜெயிச்சிங்கன்னா அந்த 5 ட்ரேடு எவ்வளோ ஜெயிச்சிங்க அப்படிங்கிறதான் விஷயம். 4 ட்ரேடு ஜெயிச்சிங்கன்னா 4 ட்ரேடு எவ்வளோ ஜெயிச்சிங்கிறதான் விஷயம். ஒரு ட்ரேடு ஜெயித்தாலும் அந்த ஒரு ட்ரேடு எவ்வளோ ஜெயிச்சிங்கிறதான் விஷயம். அது உங்கள் வின் ரேட்டோட கம்பைன் ஆகி இருந்துச்சுன்னா போதும். ஹிஸ்டாரிக் டேட்டா உங்களோட லாங் டேர்ம் டேட்டா வேணும், அதுவே இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நான் இப்போ சொல்கிற எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் லெவல் தான். உங்களோட என்ட்ரி தான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் கூட நீங்கள் ரிப்ளை பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுவேன்.
ஸோ தேங்க்யூ, தட்ஸ் ஆல். எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எந்த டாப்பிக்காவது கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்து உங்களுக்காக அந்த டாபிக் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.